சினிமான்றதுனால இந்த நியூஸ் வந்து ரீச் ஆகுது உங்களுக்கு. ம். இவங்க எல்லாம் செலிபிரிட்டிஸ்ன்றதுனால அந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு ரீச் ஆகுது. எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இது நடக்குது. கஷ்டப்படுறவங்க வீட்லயும் இது நடக்குது. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நடக்குது. ஸோ அப்பவேனே வந்து பொண்ணை மொலஸ்ட் பண்ற நியூஸ் எல்லாம் வருது. அதுங்கெல்லாம் என்ன பண்ணும்? அது அது அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் வீட்டில் இருக்குல்ல, படம் நடிக்கிறவங்க வீட்டில் இருக்கிறது இல்ல. சாதா வீட்டில் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். அப்ப யாரு ஜாஸ்தி பிரச்சனையில் இருக்கா? இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்றது. ஒரு சில இடத்துல ரொம்ப பணக்கார வீட்டு குழந்தைங்கள அவங்க அப்பனுங்க ஒரு ரூம் மாதிரி அடைச்சி வச்சு பொண்ணை பல வருஷமா ரேப் பண்ண நியூஸ் வருது. ரீசெண்டாக தான் இதெல்லாம் பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த சைடில் நம்ம கேள்விப்படுறதில்ல. இந்த சைடில் நடக்குது. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, சினிமாவில் இருக்கவங்களுக்கு நடக்கிறதுலாம் எல்லா இடத்துலையும் நடக்குது. சினிமாவில் நடக்கிறது ரீச் ஆகுது. சினிமாவில் இருக்கவங்களுக்கு நடக்காத கொடூரம் இன்னும் ஜாஸ்தி பொதுமக்களுக்கு நடக்குது. நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோன்னு பாவப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கு மேலே பாவப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க.